கூறும் கூறும் கூறும். தலைவர்களை அதான் பார்த்துக்கலாம். வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் இந்த அதிகாரில் எழுந்து ஓம் ஸ்ரீ விஜயபா என்ற மந்திரத்தை உச்சரித்து கனிமலை சோலை கடந்து மணமலர் வள கடந்து கலனிகள் பல கடந்து காட்டார்கள் கடந்து இப்படி எல்லாம் கடந்து வரும்பொழுது இந்த செந்தமிழ் காப்பு ஐயாடிகள் செப்புகின்ற இந்த சிங்கார குமந்திரத்தில் வழியாக வந்து முடிந்தேன். வரக்கூடிய வழியிலே இந்த அழகான இந்த அற்புதமான இந்த மானை பார்த்து இந்த மானை பார்த்தோன்னே எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. மான் ஓட ஆரம்பித்தது. விடுவனா நானும் ஓடினேன். மான் ஓட நானும் ஓட ஆக அப்படி ஓடி வரும்பொழுது ஓடி வந்த மான் இருக்கின்றது. இந்த மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த மானை என்னை எப்படி பார்க்குது? எட்டி எட்டி பார்க்கணுமா கட்டி ஊட்ட கேட்கணுமா எட்டி எட்டி பார்க்கணுமா கட்டி ஊட்ட என்னுடைய மானை கூணமோ ஈனமோ ஏற்பட பிடிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. வாங்க வந்தமா மான பிடிக்கமா போனோமா அப்படிங்கிற வேகமாக இருக்கீங்க. வேடுவர்கள் இப்படித்தான் தன்மையோடு பேச வேண்டும். இப்படித்தான் மானை பார்த்து அதன் அழகில் மயங்க வேண்டும் என்ற தன்மையோடு நீங்க மானை பார்த்திருக்கீங்க. சரி சரி, இந்த பக்கத்துல எப்படி நீங்க வாங்கிட்டு தான் போய் நினைக்கிறேன். குழை வடிச்ச முகம் குழை என்று சொன்னார்கள். அதுபோல மேற்கே பவளமலை வேங்கடம் நீர்வழக்கம் ஆர்க்குபடி அணுவிளக்கு தெற்கே பிடாகம் திகழ்வதற்காக என்னுடைய தொண்டை நாட்டின் எல்லளவு மேற்கே பவளமலை திருவண்ணாமலை வேங்கடம் நேர்வழக்கு அதுதான் திருப்பதி என்று சொன்னார்கள். ஆர்க்குபடி அணிகளுக்கு பாண்டிச்சேரி தெற்கே பிடாகம் காஞ்சிபுரம் இதுதான் எங்களுடைய எல்லைமான் பகுதிகள். இந்த பகுதியில் ஈசானி மூலையில விதைவிட்டு எத்தனை கால தூரம் 20 கால தூரம்
ஒரு காலத்துக்கு எத்தனை 10 மைல் 20 காலத்துக்கு 700 மைல் சுற்றளவு. ஆமா, புண்ணியமான இடம், புண்ணிய பூமி இது. அதான் வேள்விமலை ஜாகல் நோக்கி ஈசானி மூலையில திணை விதைத்து காவலுக்கு வந்திருக்கேன். நீங்களா? ஆமா, நீங்க காவல் காத்து வெற்றி அடைய முடியுமா? வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கேன். பெண்கள் காவல் காத்து, எந்த பெண்ணு காவல் காத்து வெற்றி அடைஞ்சிருக்கா? ஏன் நீங்க வேட்டைக்கு போன ஆண்கள் என்ன சிறப்பு சேர்த்தீங்க? வேட்டைக்கு போற வேட்டைக்கு போன போன காட்டுல பெண்ணை தான் பாத்துருக்கேன். அதனால காவல் பாத்துட்டு நாங்க பெருமை அடைஞ்சிட்டு தான் வந்திருக்கோம். எந்த இடத்துல இல்லாம போச்சு? உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? துஷ்யன் வேலைக்கு தான் போன, சமுத்திரத்தை பார்த்தானே, ஏயாதி வேலைக்கு தான் போன, அதான் தேவயானியை பார்த்தானே, சந்தன வேலைக்கு தான் போன, கங்கையை பார்த்தானே. இவங்க எல்லாம் வேலைக்கு போய் பெண்களை தானே பாத்துருக்காங்க. ஆமா, நானும் வேலைக்கு வந்து ஒண்ணா பாத்துருக்கேன். அதான் லங்கையே கத்த லங்கை நீ. அப்ப இப்ப ஆஞ்சநேய பெருமாள் சிறப்பு கிடைச்சிச்சலவா? கடலை கத்த சுரசை அவளுக்கும் சிறப்பு கிடைத்ததல்வா? முல்லை நிலத்துக்கு எங்க அத்தை போனாங்க, அவர்களும் பெருமாளை நரசிங்கம் அவதாரம் எடுத்தவரை திருமணம் செய்துட்டு போனாங்களா? உங்க அத்தை வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட காவல சிறப்பு சேர்த்தவங்க நாங்க. காவலுக்கு வந்தா அதனால உண்மைகள் என்ன நிறைய இருக்கு. செஞ்சு லட்சுமி காவலுக்கு வந்தாங்க. ஆமா, மற்ற யாரு? நரசிங்க அவதாரம் எடுத்த பெருமாள். அவர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த கோபத்தை தணிப்பதற்காக அவர் வந்து திருமணம் செய்து கொண்டார். இப்ப இந்த இடத்துல நீங்க காவல் பண்றீங்க. ஆமா, யாருக்காக? திணைகளுக்காக. காவல் யாருக்காக? திணைகளுக்காக. திணை யாருக்கு? முருகனுக்கு. முருகன் தானே? ஆமா, வந்துருவாரு, பார்க்கலாம். வந்து ஆள் சொல்லுவாரு. அது எங்க வரதுன்னு நாங்க பாக்குறது. உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்ப சொல்றேன், தாரம் வாய்க்கிறது வெள்ளுவனுக்கு வாசிய போல் வாய்க்க வேண்டும், தம்பி வாய்க்கிறது ராமனுக்கு லட்சுமணன் போல் இருக்க வேண்டும், புத்திரன் வாய்க்கிறது திருவண்டன் சீராளன் போல் இருக்க வேண்டும், குரு வாய்க்கிறது பஜனுக்கு. அத போல இந்த மாதிரி எனக்கு வாய்ச்சிருக்கு. வாய்க்கு இது வாய்க்கு. போனா போயிட்டு போது எனக்கு 1000 மணி நான் போயிட்டே இருப்பேன். ஏன் வேணாம்? ஏன்? இந்த மாலை பார்த்து எடுத்துட்டு போவானா? சும்மா கொள்ளு கொள்ளு மொள்ளு மொள்ளுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்துட்டே இருக்க அந்த நபரையும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? பார்த்துட்டே இருந்தா போதும். நீங்க மனசு வச்சா நான் கட்டிட்டு போயிருக்கேன். முடியாது. ஏன் முடியாது? வேகமே இல்லாத விவேகமே இல்லாத ஆம்பளை கையில மாலை எப்படியா கொடுக்குறது? என்ன பத்தி உனக்கு என்ன மாதிரி? உங்களை பத்தி என்ன சிறப்பு இருக்கு? நானே வேட்டையாட தெரியாம வேட்டை கேட்டீங்களா? மாலை பிடிச்சிருக்கீங்களா? எத்தனை பெருமுண்ட போர்ல கலந்துக்கிட்டேன், போர்ல வெற்றி அடைஞ்சேன். வெற்றிக்கு பரிசாக எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு மாலை கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு மாலை கொடுத்தாங்க. நீங்க வேட்டைக்கு போய் பிடிக்கல மாலை, வேட்டையாடுறதுல ஒண்ணு கொண்டு வா இல்லைன்னா கொண்டுலாம் தன்மை இருக்கு. அப்படி கூட அடிச்சு பிடிச்சிட்டு போங்க. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? ஏன்? எங்க குடும்பத்துல எங்க அப்பா பெருமுண்ட காலையை பிடிச்சிருக்காரு, வேட்டையாடுறா? எங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சிட்டு இருக்காரு, அண்ணன் அணிய பிடிச்சிருக்காரு, தம்பி புளிய பிடிச்சிருக்காரு. அவங்க எல்லாம் ஒண்ணு பிடிச்சிருக்காரு. நீங்க இப்ப நான் ஒன்ன பிடிக்க வந்திருக்கேன். என்னைய உங்க ஒப்ப நாள் கூட பிடிக்கல. ஏன் முடியாது? அதனால பதறாத காரியம் சுதராது. பொறுமை இன்னும் பெரியது. பொறுமை காரியம். பொறுமையா இன்னைக்கு முழுக்க நீங்க உட்கார்ந்து தகப்பன் இருந்தாலும் கேட்டுதான் கேட்டா அனுபவம். உங்க ஆமா, உங்க அனுமதி கேட்டா பிடிக்கணும். என் அனுமதி கேட்டா மாடு இருந்துச்சுன்னா இன்னையாவது உங்கள்கிட்ட வாங்க வேண்டுவதே. உங்க மாடு உள்ளதா இருக்கு, புடிச்சிட்டு போங்க சொல்லிருப்பேன். நான் வந்த உடனே பிடிக்கணும்னா சிரமப்படுவையா, எதுக்கு சிரமம்? வேதனைப்படுவையா, வருத்தப்படுவையா, சந்தோஷப்படுவீங்க. இப்படி செஞ்சுட்டாரு, ஆமா ஆமா ஆமா. இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவையா. அதனால உங்களுடைய நீங்க வந்த மாடை பிடிச்சிருந்தா பரவாயில்ல, வேகத்தோட தான் இருக்கேன். மாடை பிடிக்க அருமையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, எப்படி பிடிச்சாருக்காருன்னு பெருமைப்பட்டிருப்பேன். மானை விட்டு பிடியில் எத்தனை பிடி இருக்கு சொல்லுவாங்க. முடி இருக்கு, உடம்பு பிடின்னு ஒரு பிடி, குரங்கு பிடின்னு ஒண்ணு இருக்கு, கொட்டாமச்சு பிடின்னு ஒரு பிடி இருக்கு. குரங்கு பிடி பிடிச்சு விட்டுச்சுன்னா ஒரு கிளையோட போனாதான் இனத்துல சேர்த்துக்கணும். உடம்பு பிடி அது கழுகு கட்டுனா விட்டுடும். கொட்டாமச்சு பிடி விடாத அந்த மாதிரி ஆமா பிடிச்சிடும். பிடிக்கிறதுல இப்ப காமால கடிச்சு கண்டதெல்லாம் மஞ்சள்